தமிழகத்திற்கு செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 6000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கர்நாடக அரசு தாக்கல் செய்த கோரிய மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது தொடர்பான தகவலை எமது செய்தியாளர் அரவிந்தன் கேட்கலாம். அரவிந்த், சொல்லுங்க, தற்பொழுது உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிடுவது தொடர்பான ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவில் என்னென்ன இடம்பெற்றிருக்கு, அது பற்றி முழு விவரங்களை சொல்லுங்க. கடந்த ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உச்சநீதிமன்றமானது 3 இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. அதாவது 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு நாளொன்றுக்கு 6000 கன அடி வீதம் தண்ணீரை கர்நாடக மாநில அரசானது தமிழகத்துக்கு திறந்துவிட வேண்டும் என ஒரு 3 உத்தரவுகளை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் அப்போதைய காலகட்டத்திலேயே, அதாவது அதே செப்டம்பர் மாதத்திலேயே கர்நாடக மாநில அரசானது உச்சநீதிமன்றத்தில் மறுஆய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தது. அதாவது நீங்கள் கூறுவது போல 6000 கன அடி வீதம் எங்களால் தண்ணீரை திறந்துவிட முடியாது என ஒரு மறுஆய்வு மனுவை கர்நாடக மாநில அரசானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் அந்த மனுவானது தொடர்ந்து நிலுவையிலே இருந்து வந்தது. அந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அப்போது அந்த குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது செப்டம்பர் 20 முதல் 30ஆம் தேதி என்ற காலகட்டமானது முன்பே முடிவடைந்து விட்டதால் தற்போது அந்த உத்தரவை மறு ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் அந்த உத்தரவை பின்னர், அதாவது அக்டோபர் மாதத்தில் உச்சநீதிமன்றமானது அந்த 6000 கன அடியை 2000 கன அடியாக குறைத்துள்ளது. எனவே நாங்களே முன்பாகவே அந்த உத்தரவை 6000 2000 குறைத்துள்ளோம். எனவே இந்த மனுவில் தற்போது எதுவும் செய்வதற்கில்லை என கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்துள்ளனர். அதே போல அந்த 2000 கன அடி, அதாவது அக்டோபர் மாதத்தில் உச்சநீதிமன்றமானது 2000 கன அடி வீதம் கர்நாடகானது தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவை தொடர்ந்து அமல்படுத்துமாறும் கர்நாடகத்துக்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரவிந்த், அதாவது இந்த தள்ளுபடி பண்ணிருக்காங்க, அதாவது இந்த மனுவை தள்ளுபடி பண்ண காரணமாக தற்பொழுது இந்த உத்தரவானது மீண்டும் இந்த ஆண்டில் ஏதாவது அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா? நான் முன்பே சொன்னது போல அந்த செப்டம்பர் 20 to 30 என்ற காலகட்டம் முடிவடைந்து விட்டது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றமாகவே இந்த 6000 2000 மாற்றியிருந்தது. ஆனால் இந்த மனுவை அவர்கள் செப்டம்பர் மாதமே தாக்கல் செய்திருந்தனர். எனவே அப்போது அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. தற்போதுதான் அந்த மனு விசாரணைக்கு வந்ததால் தற்போது அந்த மனுவின் மீதான கோரிக்கைகள் காலாவதி ஆகிவிட்டதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் நாளொன்றுக்கு 2000 கன அடி வீதம் தண்ணீரை கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து திறந்து விட வேண்டும். அதைத்தான் உச்சநீதிமன்றம் தங்களோட ஒவ்வொரு உத்தரவிலும் பிறப்பித்து வருகிறார்கள். முன்பு எந்த உத்தரவை குறித்து இருந்தோமோ, அதாவது அக்டோபர் மாதம் நாளொன்றுக்கு 2000 கன அடி தண்ணீரை கர்நாடக மாநிலத்தில் தமிழகத்துக்கு திறந்து விட வேண்டும் என்ற உத்தரவை கொடுத்திருக்கிறோம். அந்த உத்தரவை தொடர்ந்து அமல்படுத்துமாறுதான் இன்றைய நாள் விசாரணையின் போது உச்சநீதிமன்றமானது தெரிவித்துள்ளது. எனவே இந்த வழக்கானது அடுத்த மாதத்தில் மீண்டும் காவிரி வழக்கானது விசாரணைக்கு வர உள்ளது. அப்போது தமிழக தரப்பில் இந்த 2000 அதிகப்படுத்தி கோருவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அன்றைய தினம்தான் உச்சநீதிமன்றம் அந்த 2000 கன அடியை மீண்டும் 6000 கன அடியுமா மாற்றுமா இல்லையா என்ற தகவல் தெரிய வரும்.